இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். her name is கல்யாணி. கல்யாணி அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ நான் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்திருக்கேன். செம்மையாக இருக்குது அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து. லைக் வந்து அப்படியே ஃபுல் ஆஃப் நேச்சர், செம்மையாக இருக்குது. நல்ல விவசாய நிலம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பிளேஸு. என் வாழ்க்கையில் இன்றைக்கி தான் நான் முதல் முறை பார்க்குறேன். இங்கே நிறைய டாக்ஸு, நிறைய பேர்ட்ஸ் அண்ட் நிறைய கவுஸு எல்லாமே இருக்குது இங்கே. இந்த ஃபார்ம் ஹவுஸ் காற்று செம்மையாக அடிக்குது. வெயில் வந்து கூட தெரியும். நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் வெளியே வந்து நின்றுட்டுருக்கோம். இப்போ தான் நம்ம அந்த வயல் வந்து பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. ஸோ வந்து அந்த வயலில் நிறைய ஒரு ஹார்ஸ் இருந்தது, நிறைய கவுஸ் இருந்தது. ஸோ இப்போ நம்ம போக போகிற ஃபார்ம் ஹவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாக்ஸ் அண்ட் சிக்கன்ஸ் இருக்க போகுது. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கைஸ், நம்ம வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே வந்துட்டோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸ்க்கான கேஜஸ் இங்கே வந்து நிறைய இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 to 70 டாக்ஸ் இருக்கும். இந்த ஃபார்ம் ஹவுஸில் நான் சொல்லலை, இங்கே இருக்கிற அந்த கேஜில் மட்டும் 50 to 70 டாக்ஸ் இருக்கும். பக்கத்து கேஜில் இன்னும் நிறைய டாக்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இல்லாத ப்ரீடே இல்லைங்க. லேபர் டாக்லேருந்து உங்களுக்கு பொமேரியன் வரைக்கும். ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்க நீ? டேய், ஒன்னதாடா கேக்குறேன். டேய், இங்க வர ஒன்னதாடா. டேய், முதல்ல அந்த கண்ணை சிமெண்ட்ல நிப்பாட்டு. சிமெண்ட்ல பாத்துக்கிறேன். என்ன முறைக்கிற? உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. ஏய் சூப்பர்பியா, புறா குட்டீஸ். புராஸ் ஐ லவ் புராஸ். கோழி கூண்டுகள் மற்றும் ஹாய் சூப்பர்பியா, செம்ம மெயின்டைனு. அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்ருக்கேன், பார்த்துட்டாங்க. பார்த்துட்டாங்க யார் அது புதுசாக இருக்கேன்ட்டு. ஐம் சாரி. இது வந்து கோட் இருக்கிற இடம் போல். கோட்ஸ், இட்ஸ் லைக் கோட்ஸ். இங்கே எல்லாமே ஃபுல்லாக கோட்ஸ் தான் இருக்கும். ஒரு கோட் வருது. ஹாய், ஐ எம் நித்யா. வாட் இஸ் யுவர் நேம்? My name is காக்காமுட்டை. காக்காமுட்டையா? நான் அச்சன காக்காமுட்டை, அவன் பெரிய காக்காமுட்டை. வாட், அது முட்டை ஆடல. வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? ஸோ கைஸ், இந்த கூண்டுக்கு அப்படியே சைடில் வந்தோன்னா வாத்து எதையோ பார்த்து கத்திட்டு இருக்கு. டாடி என்னமோ பேசுது இந்த வாத்து, என்ன பேசுதுன்னு தெரியல. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. குத்த வருது. அங்க வந்து 3 கோழிங்க இருக்கு. புது ஆளுங்க வந்ததால வந்து அந்த கோழிங்க ஃபுல்லாவே கத்திட்டு இருக்குங்க. அதுங்களுக்கான தண்ணி, வாத்தும் கத்துது. செம நேச்சரா இருக்குல்ல இந்த இடம். எல்லா புறாவும் அந்த கூண்டுல இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க எல்லாம். அப்படி இப்போ அங்கே நான் சைடில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பறந்து தப்பு ஓடி வரும். பார்க்குறீங்களா? பாருங்க. இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பெட் மண்டையா. வந்துக்கிட்டாங்க ஜிங்குன்னு. பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேற லெவல், ஏதோ ஃபாரின் சேவல் மாதிரி இருக்குது. கத்திரி கொண்டை. ஹாய், மூஞ்சே தெரியல கொண்டையால். இப்படியே டியூஸ்டேனால இன்றைக்கி ஃபார்ம் ஹவுஸில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம் டைமு. வேறு லெவலில் இருந்துச்சு, ஜாலியாக இருக்குது. இங்கே அதுவும் அங்கே பேசிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸோட ஓனர். எங்கள் மம்மி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா இங்கே வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஜாலியாக வருது. கத்துறாங்க, எனக்கே ஒன்றுமே கேட்கல. சாரி. ஸோ கைஸ், இந்த இடத்த பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இந்த லொக்கேஷன் வரணும்னா நான் உங்களுக்கு என்ன லொக்கேஷன் சொல்கிறேன், அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்ன லொக்கேஷன் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்களேன், செம்ம வேறு லெவலில் இருக்குது. பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அது எல்லாருக்கும் பீஸ்ஃபுல் லைஃப் தான். பட் வந்து இன்றைக்கி ஒரு நாள் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து மீட் பண்ணலாம். அல்ல, என் பொஞ்சாய செத்து போயிட்டாலே. அட பாவமே, எப்படா செத்தா? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே, அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற இடத்துல வந்து நிழல் வேணும்னா இங்கே வந்து உட்காந்துக்கலாம். ஏன்னா மார்னிங் டைமில் தான் வந்து உட்கார முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இங்கே நீங்கள் உட்காந்துக்கலாம். இந்த ஃபார்ம் ஹவுஸையே பராமரிக்கிற ஒரே ஒரு தாத்தா இவர் தான். ஹாய் சொல்லுங்கள் தாத்தா. ஹாய், வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். உங்கள் பேர் என்ன? புரியல. ஓ சூப்பர். என்ன பண்ணுறீங்க இந்த வேலையில்? வாட்ச்மேனாக இருக்கிறீங்களா? சூப்பர். எல்லாம் நீங்கள் தான் வழி நடத்துகிறீங்களா? அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸு.